ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு 24 வோல்ட்டு இன்வெர்ட்டர் செக் பண்ணி பார்க்க போகிறோம். பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமரானில் வந்து ஃபஸ்ட்டு வந்த மாடல் வந்து ஜெனான் அப்படின்னு தான் வந்துச்சு. ஜெனான் சைன் வேவ் யூபிஎஸ்ஸு, சரிங்களா. அமரராஜா ப்ராடக்ட்னு வரும் மாடலு. 24 வோல்ட்டு பெரிய டிரான்ஸ்ஃபார்மரு. உங்களுக்கு இது டிஎஸ்பி சைன் வேவ் போர்டு. மாஸ்பெட் செக்ஷனு. இது வந்து ரெகுலேட்டர் 24 வோல்ட்டுங்கும்போது 2 ரெகுலேட்டர் போட்டிருப்பாங்க, சரிங்களா. இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் ஒன்று, அடுத்து வந்து இந்த பேக் சைடில் அங்கே உங்களுக்கு தெரியும், இதுலேயும் ஒரு ரெகுலேட்டர் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இதில் கண்ட்ரோலர், அதாவது டிரைவர் கார்டும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஐசி போட்டிருப்பாங்க, எஸ்எம்டி ஐசி இல்லாமல் நார்மல் ஐசி போட்டிருப்பாங்க. இது கண்ட்ரோலர் கார்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக 12 வோல்ட்டுக்கு வந்து ஒன்லி சிங்கிள் பேட்டரி மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். 12 வோல்ட்டு இது வந்து இப்போ சீரியஸ் கனெக்ஷனில் கொடுக்க போகிறோம். இது வந்து பேட்டரியோட நெகட்டிவ் பாசிட்டிவ், சரிங்களா. இப்போ ப்ரோப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேட்டரியோட பாசிட்டிவையும் இன்னொரு பேட்டரியோட நெகட்டிவையும் லிங்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு மைனஸும் ஒரு ப்ளஸ்ஸும் மட்டும் இருக்குது. இதோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டிசி வோல்ட்டுக்கு வந்து 20, 200, 600 இருக்கும். இப்போ நம்ம வந்து 24 வோல்ட் அப்படிங்கிறனால 20க்குள்ளே வந்து அடங்காது. அதை தாண்டி போகிறதுனால நம்ம 200 ரேஞ்சில் வச்சுட்டு இப்போ ஒரு ப்ரோப் இங்கே நெகட்டிவ்லையும் பாருங்கள். இப்போ வந்து ஒரு ப்ரோப் பாசிட்டிவ் வைக்கும்போது 24.9 அந்த மாதிரி காட்டுது, சரிங்களா. இன்வெர்ட்டரை மாட்டி செக் பண்ணலாம். இன்வெர்ட்டரோட நெகட்டிவ் ப்ரோபு கனெக்ட் பண்ணியாச்சு. மல்டிமீட்டரோட நெகட்டிவ் ப்ரோபையும் இதில் மாட்டி வச்சுக்கிட்டோம். ஓகே, டன். அப்புறம் பாசிட்டிவ் ப்ரோப் வந்து கனெக்ட் பண்ணும்போது லைட்டாக ஸ்பார்க் வந்து வரதான் செய்யும், கண்டிப்பாக வந்தது. ப்ரோபை மாட்டியாச்சு. இப்போ ப்ரோப் மாட்டினோடனே பார்த்திங்கன்னா 24.9 வோல்டேஜ் வந்து காட்டுது. 2 பேட்டரி வச்சுருக்கோம், 2 7 ஆம்பியர் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இன்புட்டு பவர் கொடுக்கக்கூடிய ப்ளக் இருக்குது, அதை எடுத்து டேரெக்டாக இன்புட்டு மாட்டிட்டோம். இப்போ வந்து ஃபேன் லோடு, இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் லோடு, அதை எடுக்கேன். ஓகே, லோடு கனெக்ட் பண்ணியாச்சு. சுவிட்ச் வந்து ஆன் பண்ண போகிறோம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இன்வெர்ட்டர் ஆன் அப்படின்னு வந்துட்டு, நம்ம இப்போ ஃபேன் வந்து இதில் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கனால அந்த ஃபேன் வந்து ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிட்டு, சரிங்களா. ஃபேன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிட்டு, அதே இது வந்து நம்ம சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ ஆன் பண்ணிட்டேன். இப்போ திருப்பியும் ஓடுது. இப்போ பேட்டரி மோடில் ஓடிட்டுருக்கு. வோல்டேஜ் வந்து இப்போ லோடு போடும்போது வழக்கமாக என்ன செய்யும், குறைய தான் செஞ்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு 24ன்னு இருந்தது, இப்போ 23.8 அப்படியே ஒவ்வொன்றா குறையும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம மெயின்ஸ் ஆன் பண்ணிடலாம். மெயின்ஸ் ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ண உடனே இண்டிகேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, சேஞ்ச் ஆகிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து மெயின்ஸு என்ட்ரானது. இது வந்து சார்ஜிங் வந்து ஃப்ளிக்கரிங் ஆச்சுன்னா சார்ஜ் ஏறிட்டுன்னு அர்த்தம். ஃப்ளிக்கரிங் ஆகிறது நின்றுட்டு அதாவது லைட் வந்து ஸ்டாண்டர்டாக எரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா சார்ஜிங் ஃபுல் ஆகிட்டுன்னு அர்த்தம், சரிங்களா. இப்போ வோல்டேஜ் வந்து ரைஸ் ஆகிறது பார்ப்போம். இப்போ வழக்கமாக சார்ஜிங் ஏறதுனால 28.3 இதில் வந்து சார்ஜிங் ஏறிட்டுருக்கு. இப்போ வோல்டேஜ் ரைஸ் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ கரெக்டாக தான் சார்ஜிங் ஆகிட்டுருக்கு, சரிங்களா. இதுதான் அமரான் மாடலு, ஜெனான்ங்கிற மாடலு. பாருங்கள் போர்டு. இது டிஎஸ்பி சைன் வேவ் மாடல் அப்படிங்கிறனால இதில் வந்து உங்களுக்கு சுவிட்சிங் நாய்ஸ் வந்து கேட்காது. சுவிட்சிங் நாய்ஸு எதுவுமே இல்லாமல் இருக்கும். இது டிஎஸ்பி சைன் வேவ் மாடல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அவுட்புட்டுக்கு ரிலே ஒன்று கொடுத்துருக்காங்க, சென்சிங் இருக்குது, சரிங்களா. சாக்கெட்டு வந்து இருக்குது, அவுட்புட் சாக்கெட்டு. இது இன்புட்டு ஃபியூஸ் ஹோல்டரு, கூலிங் ஃபேனு.
இது ஹீட் சிங் வந்து பாசிட்டிவ் கேபிள் எடுத்துருப்பாங்க. அப்புறம் 2 பவர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் வந்து 27.3னா இப்போ கட் ஆஃப் ஆகிருக்கணும். பார்க்கலாம். அதே மாதிரி கட் ஆஃப் ஆகிட்டு. ஓகே, சார்ஜிங் வந்து சின்ன பேட்டரி அப்படிங்கனால இப்போ இது உடனே வந்து ஃபுல் ஆகிட்டு, சார்ஜிங் ஆகிட்டு. இதுவே பெரிய பேட்டரி வந்து 150 ஆம்பியர் 100 ஆம்பியர்லாம் போட்டிங்க அப்படின்னா இவ்வளோ குயிக்காக வந்து சார்ஜிங் ஃபுல்லாகாது. டுவெண்ட்டி-4 வோல்ட்டு கனெக்ட் பண்ணுற மெத்தட் வந்து இதுதான். எல்லோரும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. நெகட்டிவ் கேபிள் வந்து டேரெக்டாக யூபிஎஸில் இன்வெர்ட்டர்லேருந்து வருது. இந்த இதோட பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு பேட்டரியோட பாசிட்டிவையும் 2வது பேட்டரியோட நெகட்டிவையும் லிங்க் பண்ணியிருக்கோம். கடைசியாக இப்போ இன்வெர்ட்டரோட பாசிட்டிவ் கேபிள் அங்கே கொடுத்துருக்கோம். இதுதான் சீரியஸ் கனெக்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்து இதே மாதிரி டெக்னிக்கல் உள்ள வீடியோஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.